நைட் டின்னருக்கு சப்பாத்தி செஞ்சாச்சு, பூரி இருக்குது. ஆனால் அதுக்கு என்ன சைட் டிஷ்ஷுன்னு ஒரு கன்ஃபியூஸாக இருக்கா? கவலையை விட்டு தள்ளுங்க. இந்த மாதிரி பச்சை பயிறு கிரேவி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. எக்ஸ்ட்ரா 2 சப்பாத்தி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. முளை கட்டின பச்சை பயிறு தாங்க எடுத்திருக்கேன். இப்போ குக்கர் வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சுடனதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 பிரியாணி இலை, கொஞ்சமாக கல்பாசி, பொடியை நறுக்கின பெரிய வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பழுத்த தக்காளியா, பெரிய தக்காளியா இருந்தால் 1, சின்ன தக்காளியா இருந்தால் 2 தக்காளி போட்டு நல்லா தக்காளி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் சக்தி மிளகாய் தூள், 3/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் போட்டு நல்லா மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா வாசனை போனதும் முளை கட்டின பச்சை பயிரை போட்டுக்கோங்க. உங்ககிட்ட முளை கட்டின பச்சை பயிறு இல்லைனாலும் கவலைப்படாதீங்க. பச்சை பயிரை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு செய்யுங்க, சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஊற வைக்கிறதுக்கும் டைம் இல்லையா? டோன்ட் வரி. பச்சை பயிரை கொஞ்சமாக கடாயில் போட்டு நல்லா வறுத்துட்டு வேக வச்சு செய்யுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. பச்சை பயிர் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் விட்டுக்கோங்க. அவ்வளோதான். 3 விசில் விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டு துவியை இறக்கிட்டிங்கன்னா சூப்பராக பச்சை பயிறு கிரேவி ரெடி. இந்த மாதிரி ஒரு தடவை பச்சை பயிறு கிரேவி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.